Hi friends, Boult audio brandல இருந்து 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மென்ட்க்கு AirBass Z40 அப்படிங்கற TWS ரீசன்ட்டா லான்ச் பண்ணாங்க. இந்த வீடியோல இந்த TWS ஓட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பட்ஜெட் செக்மென்ட்க்கு ரொம்ப அதிகமான ப்ளேபேக் மற்றும் நல்ல ஒரு பேஸ் உள்ள TWS வாங்கணும் அப்படினா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். Boult Audio AirBass Z40 இந்த TWS Amazon மற்றும் Flipkartல 1500 ரூபாய் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. வாங்கணும் அப்படினா இந்த வீடியோக்கு கீழ லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்தவரைக்கும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸை ஓபன் பண்ணீங்க அப்படினா உள்ளாடி TWS Type-C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், 1 இயர் வாரண்டி கார்டு மற்றும் யூசர் மேனுவல் வச்சிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளாடி இயர்பட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் ஆடியோ அப்படிங்கிற பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. அதே போல் சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா Type-C சார்ஜிங் போர்ட் இருக்குது. சார்ஜிங் கேஸில் Type-C இருக்கனால சார்ஜிங் ஸ்பீடாக ஏறுது. சார்ஜ் பண்ணும்போது பச்சை கலர் எல்இடி விட்டு எரியுது. அதே போல் சார்ஜிங் கேஸில் 500 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸில் 40 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இயர்பட்ஸில் ENC டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கொஞ்சம் கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெயிட்டாக இல்லை, லைட் வெயிட்டாக இருக்குது. போல்ட் அப்படிங்கிற பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் இருக்குது. இதன் மூலமாக கால்ஸ் மற்றும் மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 3 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் எனேபிள் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் ப்ளூடூத் 5.2 யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்காங்க. ஆனால் ப்ளூடூத் 5.1 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளேபேக் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 60 மணிக்கு பிளேபேக் இருக்குது. இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய TWS கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த TWS பார்த்தீங்க அப்படின்னா பிளேபேக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த இயர்பட்ஸில் லோ லேட்டன்சி இருக்குது. ஆனால் செப்பரேட்டாக கேமிங் மோட் கிடையாது. கேம் விளையாடுற டைம் ஆடியோ டிலே அந்த அளவுக்கு இல்லை. இந்த இயர்பட்ஸில் 10 மில்லிமீட்டர் டிரைவர் இருக்குது. SPC மற்றும் AAC சப்போர்ட் இருக்குது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லவுடாக இருக்குது. அதே போல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பேஸ் இந்த இயர்பட்ஸில் இருக்குது. போல்ட் ஆடியோ பிராண்ட்ல இருந்து ஏற்கனவே லான்ச் பண்ண Z25 Z35 அந்த இயர்பட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த TWS 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸ் வாங்கிக்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.